இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஹெல்த்தியான முட்டை மிளகு கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, அரை ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் சூடான உடனே ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் உப்பு. வேக வச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். மேலே கூட இந்த மாதிரி 2-3 இடத்துல ஸ்லிப் பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா காரம், மிளகு காரம்லாம் உள்ளே இறங்கும். இது ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அப்புறமா திருப்பலாம். தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அடுத்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பொரியட்டும். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயம் வதங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு வறுவலுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 பச்சை மிளகா, இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன். நான் மிளகாலாம் அந்த வெறும் மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணல. இது வெறும் மிளகு தான் நம்மளுக்கு காரம், அதனால் இதை மட்டும்தான் சேர்த்து பண்ணுறேன். நல்லா சளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மசாலா 1 நிமிஷம் வறுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இது 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலா தக்காளியெல்லாம் வேகிறதுக்கு மூடி வச்சிடும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி நல்லா வரும் உங்களுக்கு. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இதில் முட்டையை நம்ம சேர்த்துடலாம். அப்படியே விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். நல்லா திருப்பி போடலாம். இப்போ முட்டைக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி சேர்த்துறோம். அவ்வளோதான். அருமையான சூப்பரான ஹெல்த்தியான முட்டை மிளகு வறுவல் ரெடி.